தீபிகா, திருப்புவனம் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் சுப்பிரமணியம், மரியா கிளேட் தற்போது அஜித் அவர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் 44 இடங்களில் அவரது உடலில் காயம் இருக்கிறது என்றும் அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்டதற்கான அந்த சான்றுகள் அவர் உடலில் உள்ள காயங்கள் மூலமாக நிரூபணம் ஆகியிருக்கிறது என்றும் பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையினர் கண்மூடித்தனமாக அவரை தாக்கியுள்ளனர் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது என்றும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அரசு இதுவரை எடுத்த நடவடிக்கைகளின்படி 5 போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல எஸ்பி ஆசிஸ் ராவத் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் அரசு உரிய நடவடிக்கைகளை சம்பவம் நடைபெற்றதிலிருந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருப்பதுடன் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாமல் இருக்கும் வகையில் தகுந்த நடவடிக்கைகளை காவல்துறையினரும் அரசும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் தற்போது நடைபெற்று வரும் அந்த விசாரணையின் போது கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர இந்த சம்பவத்தில் குறைந்தபட்சம் இந்த விசாரணையை உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். காலையில் நடைபெற்ற விசாரணையின் போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை பணியிட மாற்றம் ஏன் செய்தீர்கள் என்றும் விசாரணையை முழுமையாக முடிக்காமல் எஸ்பியை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருந்தனர். மாலையில் நடைபெறும் விசாரணையில் அரசு உரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது என்றும் காவல்துறையினர் கூட்டாக சேர்ந்து இந்த குற்ற சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்றும் இந்த விசாரணை குழுவில் ஒரு மூத்த அதிகாரியை நியமித்திருக்க வேண்டும் என்றும் அந்த சிறப்பு காவல்படை அதிகாரிகளுக்கு குழுவிற்கு இந்த விசாரணை சென்றது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஒரு நாட்டின் குடிமகன் காவல்துறையினரால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் வேதனைக்குரியது என்றும் மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். எஸ்பி ஆசிஸ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த இடமாற்றம் செய்யப்பட்டது தொடர்பாக காலையில் அந்த நீதிபதிகள் எடுத்த கேள்வியில் நீதிபதிகளுக்கு எழுப்பிய அந்த கேள்வியில் எஸ்பியை ஏன் பணியிட மாற்றம் செய்து காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருக்கிறீர்கள், ஏன் சஸ்பெண்ட் செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். இன்று மாலை விசாரணை வருவதற்குள் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்து ஐஜி பிரேம் உத்தரவிட்டிருந்தார், அந்த மதுரை சரக ஐஜி. இதனால் அந்த வழக்கை விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி அங்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்பி அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் எஸ்பி தான் இப்போது சிவகங்கை மாவட்ட பொறுப்பு எஸ்பியாக சந்தேஷ் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் இன்று நடைபெற்று வரும் விசாரணையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்த போதிலும் இந்த நகை திருட்டு வழக்கில் ஒருவரை அடித்து கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் அடித்துக் கொல்லப்பட்டது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபணமாகி இருக்கிறது என்பது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அனைவரும் அந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மூத்த ஒரு அதிகாரியை நியமித்திருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணை அறிக்கை சென்று கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது இந்த மதுரை அந்த மருத்துவமனையின் டீன் மற்றும் திருப்புவனம் மாவட்ட அந்த கீழமை நீதிமன்றத்தின் மாஜிஸ்ட்ரேட் உள்ளிட்டோரும் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். டிஜிபியின் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று காலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி காவல்துறையினரின் அந்த முழு விசாரணை அறிக்கை 27ஆம் தேதி அந்த நகை காணாமல் போனத பொழுதிலிருந்து காலை 9:45க்கு அந்த நகை காணாமல் போனதாக காவல்துறையினர் தெரிவிக்கப்பட்ட சம்பவத்தில் இருந்து 28ஆம் தேதி மாலை அவருடைய அந்த காவலாளியை விசாரித்தது வரை உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளையும் அவர் அறிக்கையாக டிஜிபி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இப்போது இந்த விசாரணையானது காவலாளி அஜித்குமார் மரணமானது காவல்துறையினரால் அந்த விசாரணை குழுவினரால் திட்டமிட்டு தாக்கப்பட்டுதான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக தெரிய வந்திருப்பது. இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நிகழக்கூடாது. அரசும் அந்த காவலர்களை சஸ்பெண்ட் செய்து
அந்த எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ள நிலையில் உரிய நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இது ஒரு கொடூரமான சம்பவமாக இருக்கிறது என்றும் உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தங்களது கண்டனத்தையும் வேதனையையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறார்கள் என்பது டிஜிபியின் அறிக்கை மற்றும் அந்த கீழமை நீதிமன்ற நீதிபதியின் அந்த அறிக்கை, மேலும் காவல்துறையினரின் விசாரணை, பிரேத பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் நீதிபதிகள் இன்று உத்தரவு பிறப்பிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த அஜித்குமார் லாக்அப் டெத் விவகாரத்தில் நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு அரசியல் ரீதியாக இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ள நிலையில் இது சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிஸ் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது போல இந்த வழக்கிலும் சிபிஐ உத்தரவுக்கு மாற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் காவல்துறையினர் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய 2 நாட்கள் அவகாசம் அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனால் இன்னும் மேலும் 2 நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டால் அதன் பின்னர் தான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும். காவல்துறை தரப்பில் முழுமையான விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க 2 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சம்பவத்தில் திருடு போன நகை கண்டுபிடிக்கப்பட்டதா, உண்மையில் நகையை திருடியது யார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. மேலும் அந்த வழிபாட்டு தளத்திலும் காவல் நிலையத்திலும் உள்ள அந்த கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமராக்களில் ஏன் பதிவாகவில்லை, அனைத்தும் ஒரே நேரத்தில் பழுதானதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்பட்ட காட்சி, வீட்டிலிருந்து அஜித்குமார் அழைத்து செல்லப்பட்டு அந்த கோயிலின் பின்புறத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தியது, தாக்கியது, அதற்கான அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் பதிவுகளையும் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். இதனால் காவல்துறையினர் கூடுதல் அவகாசம் கோரியிருக்கிறார்கள். அந்த அவகாசம் வழங்கப்படுமா என்பதை நீதிபதி சுப்பிரமணியம் மற்றும் அந்த மரியாக்கிலேற்று ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் காவல்துறையினருக்கான அனுமதி மற்றும் காவல்துறையின் விசாரணை அளிப்பதற்கு கூடுதல் கால அவகாசம் ஆகியவை தொடர்பாகவும் மிக முக்கிய உத்தரவை இன்னும் சற்று நேரத்தில் பிறப்பிக்க இருக்கிறது. தற்போது வரை எடுக்கப்பட்டுள்ள அந்த நடவடிக்கைகளில் 5 காவல்துறையினர் கைது, மாவட்ட எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம், மாவட்ட அந்த வழக்கை விசாரித்த டிஎஸ்பி சஸ்பெண்ட் ஆகியவற்றுடனும் கொலை வழக்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் இந்த 4 நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திருபுவனம் சரகத்திற்கு உட்பட்ட அந்த காவல்துறை மற்றும் அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள் உள்ளிட்டோரிடம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, சிசிடிவி காட்சிகள், விசாரணை அறிக்கை முழுவதையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் இதுவரை நடைபெற்ற விசாரணையில் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் எங்கே என்ற கேள்வி எழுப்பியிருப்பதால் கூடுதல் கால அவகாசம் நீதிபதிகள் கேட்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.